ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सारस्वती भगवानी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் இன்றைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 4வது அத்தியாயத்தோட தொடர்ச்சி. விதுர மகாத்மா மைத்ரேயரை தேடி செல்லுதல். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் வந்து 17 முதல் 19 வரை. மந்திரேஷ மாபாபோயத்வம் அருஞ்சுடா கண்ட சதாத்மபோதக ருச்சே பிரபு முக்தைவா பிரமத்தஸ் தன்னோ மன மனோ மோகதீவ தேவ. ஓ எம்பெருமானே, நித்திய புருஷரான தாங்கள் காலத்தின் ஆதிக்கத்தினால் பிரிக்கப்படுவதில்லை. தங்களுடைய பூர்ண அறிவுக்கு ஒரு எல்லையும் இல்லை. சுயமாக முடிவெடுக்கக்கூடிய போதுமான தகுதியுடையவராக தாங்கள் இருந்தும் குழப்பமடையாதவரான தாங்கள் குழப்பம் அடைந்தவர் போல என்னுடன் கலந்து ஆலோசனைகளை ஆலோசிப்பதற்காக என்னை அழைத்தீர்கள். தங்களுடைய இந்த செயல் என்னை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. இது நேற்றைய வகுப்போட தொடர்ச்சி. கிருஷ்ணருடைய செயல்கள் வந்து யாரால புரிஞ்சுக்க முடியும்? யாருக்கு வந்து கிருஷ்ணா புரியாத புதிரா இருக்காரு? தெய்வம் வந்து யாருக்கு புரியாத புதிரா இருக்கு? யாரால கிருஷ்ணனுடைய லீலைகளை புரிஞ்சுக்க முடியும்? தூய பக்தரால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். சில நேரம் தூய பக்தர்களே பிரமிச்சு போயிடுறாங்க அல்லது குழம்பி போயிடுறாங்க. ஏன் கிருஷ்ணா இப்படி பண்றாரு? என்ன காரணமா இருக்கும்? அவனுடைய செயல்களை வந்து யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. தூய பக்தர்களுக்கு மட்டும்தான் தன்னை வெளிப்படுத்துவார். பக்தியில கலப்படம் இருந்தாலும் கஷ்டம். காரணம் என்னன்னா, இங்க பகவான லீலைகளை பிரம்மா சிவன் போன்ற தேவர்களே புரிஞ்சுக்க முடியலன்னு எதிர்பார்த்தோம். பிரம்மா சிவன் போன்ற உன்னதமான தேவர்கள், முதல் தரமான தேவர்கள், உயர்ந்த தேவர்கள், அவங்களே புரிஞ்சுக்க முடியல. அதுக்கப்புறம் யாரால புரிஞ்சுக்க முடியாதுன்னு பிரபா சொல்றாரு. அஷ்டாங்க யோகா, கர்ம யோகா, இந்த மாதிரி தவம் பண்ணக்கூடியவங்க, யோகிகள், ஞானிகள், இவங்க கிருஷ்ணாவுடைய லீலைகளை முழுமையா புரிஞ்சுக்க முடியாது. ஒரு அஷ்டாங்க யோகி என்ன பண்றாரு? சித்திகள் அடைந்து ஆசைப்படுறாரு. கிருஷ்ணாவுடைய லீலைகளுக்குள்ளே ஆசைப்படுறது இல்லை. அஷ்டாங்க யோகி வந்து சித்திகள் அடையணும்னு ஆசைப்படுறாரு. அனிமா, மகிமா, லகிமா, அஜிதா, வஜிதா, பிரார்காமி, பிராராப்தி, அஷ்டமா சித்திகள். ஜெய ஜெகநாத் குருதேவ் சுபத்ரமையா கி ஜெய். ஒரு அஷ்டாங்க யோகி வந்து அஷ்டமா சித்தி அடைந்தா முயற்சி பண்றாரு. ஆனா இன்னைக்கு அஷ்டாங்க யோகி ரொம்ப ரொம்ப கம்மி, அபூர்வமா தான் பார்க்க முடியும். இன்னைக்கு அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி பண்றவங்களே கிடையாது. ஏறக்குறைய எல்லாம் பயிற்சி. அப்படியே அஷ்டாங்க யோகம் பயிற்சி பண்றவங்க இருந்தாலும் கிருஷ்ணரை நோக்கி வர்றாங்களா? கிடையாது. கிருஷ்ணாவுடைய பக்தராகிறாங்களா? இல்ல. அந்த யோகம் எப்ப பர்ஃபெக்ஷன் ஆகும்? கிருஷ்ணா கான்சியஸ்ல வரும்போதுதான். பண்ணக்கூடிய யோகம் வந்து எப்ப முழுமை அடையும்? நம்ம எந்த ஒரு செயல் பண்ணாலும்
எந்த ஒரு யாகம் செஞ்சாலும், எந்த ஒரு யோகா பிராக்டிஸ் பண்ணாலும் அது எப்ப பர்ஃபெக்ஷன் ஆகும்னா கிருஷ்ணா பக்திங்கிற தளத்துக்கு வரணும், கிருஷ்ணா கான்சியஸ்க்கு வரணும், கிருஷ்ண உணர்வுங்கிற நிலைக்கு வரணும். கிருஷ்ண உணர்வுங்கிற நிலைக்கு வரலைன்னா, பக்திங்கிற தளத்துக்கு வரலைன்னா கிருஷ்ணா புரிஞ்சுக்க முடியாது. பக்தியாமம் அபிஜானாதி யாவான் சாஸ்மி தத்துவதை. பக்தி தோண்டால் மட்டும்தான் என்னை ஒருத்தர் உள்ளவாறு உணர முடியும் சொல்லும். அதே மாதிரி யாருடைய பக்தியில கலப்படம் இருக்கோ, கலப்படமான பக்தி உள்ளவங்களாலே கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது, அவங்களுக்கு குழப்பமா தான் இருக்கும். அதனால பக்தியில கலப்படமே இருக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, கலியுகத்துல எல்லாத்துலயுமே கலப்படம். உண்ணக்கூடிய உணவு, உடுத்தும் ஆடை, சுவாசிக்கும் காற்று எல்லாம் சுத்தமாயிடுச்சு. அதே மாதிரி பக்தியிலே கலப்படம். பக்தியிலே கலப்படமா? பக்தியில என்ன கலப்படம்? பக்தியில ஞானம் கலந்திருந்தா அது தூய பக்தி இல்ல. பக்தியில யோகா கலந்திருந்தா அது தூய பக்தி இல்ல, அஷ்டாங்க யோகா. ஞானம் யோகம் ரெண்டுமே கிருஷ்ணன் உணர்வு தான், கிருஷ்ணா கிட்ட வர்றதுதான். அதுல ஞானம் இருக்கு, யோகா பிராக்டிஸ் பண்றாரு, கிருஷ்ணாட்ட வரலைன்னா என்ன பிரயோஜனம்? அதே சமயம் ஒரு பக்தர் ஞானத்தை யோகத்தை தேடி போக வேண்டாங்க. ஒரு கிருஷ்ண பக்தர் ஞானத்தை யோகத்தை தேடி ஓட வேண்டும். கிருஷ்ணாவுக்கு பக்தி கொண்டு செய்யறதுனாலேயே இது ரெண்டும் கைவர பொருள். பாகவதம், பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ செகண்ட் சாப்டர். வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜனேதி ஆசு வைராக்கியம் ஞானம் ஜெத்தகைது. வாசுதேவ பகவதி, யார் பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யறாங்களோ, பக்தி யோகா வாசுதேவ பகவதி பக்தி யோக பிரயோஜிதா. பிரயோஜனம், பிரயோஜனம் என்ன? கிருஷ்ணாவுக்கு பக்தி தொண்டு செய்யணும், என்ன பிரயோஜனம் கேட்பாங்க இல்லையா? என்ன பிரயோஜனம்? எங்களுக்கு கோயிலுக்கு வந்தா என்ன கிடைக்கும்? ஏன் கிருஷ்ணாவுக்கு பக்தி தொண்டு பண்ணணும்? பக்தி யோகத்துல பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் மெட்டீரியலா இல்ல, ஸ்பிரிச்சுவலா இருக்கு. என்ன பிரயோஜனம்? வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜித ஜனேதி ஆசு வைராக்கியம். ஞானம் வைராக்கியம் ரெண்டு தானா வரும். ஒரு பக்தர் ஞானத்தை தேடி போக வேண்டாம், வைராக்கியத்தை தேடி போக வேண்டாம். கிருஷ்ண பக்தர் ஞானத்தை தேடி கேட்க ஓட வேண்டாம், வைராக்கியத்தையும் செயற்கை எடுத்துக்கிறாங்க. வைராக்கியம் செயற்கை ஏற்படுத்திக்க வேண்டாம், ஞானத்தை தேடி ஓட வேண்டாம். வெறுமனே கிருஷ்ண உணர்வுல செயலாற்றுறதுனாலேயே situated in Krishna consciousness by practicing devotional service, ஞான and வைராக்கியம் ஆட்டோமேட்டிக்கலி ஆகும். யாராவது கிருஷ்ண உணர்வு தீவிரமா பின்பற்றாங்கன்னு சொன்னா ஞான வைராக்கியம் தானா கைவரப்படும். அதனால பக்தி தொண்டுடைய ஸ்பெஷல். ஒரு பக்தன் எதையுமே தேடி போக வேண்டாம். நேற்று பார்த்தோம் இல்லையா, தர்மார்த்த காம மோக்ஷா, அதுல அந்த பக்தருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உத்தவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுல விருப்பம் இல்லை. அவருக்கு பகவானுடைய தாமரை பாதங்களை சரணடைஞ்சதுதான் போதும். அதே போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் பக்தி தொண்டால மட்டும்தான் உள்ளது உள்ளவாறு உணரப்படுறாரு. மற்ற உணர்வுலாம் இருக்கு, மற்ற யோக முறையில கிருஷ்ணரை உணரலாம், ஆனா அது முழுமையான உணர்வாகாது, அது பக்தியில உணர்ந்ததுக்கான ஈடாகாது. சோ உத்தவர் சொல்றாரு, ஓ எம்பெருமானே, நித்தியமான கால புருஷர், நித்தியமான புருஷரான தாங்கள் காலத்தின் ஆதிக்கத்தால் பிரிக்கப்படுவதில்லை. இப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்மள காலத்தின் ஆதிக்கத்தினால பிரிக்கப்படுறோம். என்ன காலத்தின் ஆதிக்கத்தினால நம்ம குடும்பத்தோட குடும்பத்தை விட்டுதான் ஆகணும், உறவினர்களை விட்டுதான் ஆகணும், நண்பர்களை விட்டுதான் ஆகணும், இந்த உடலையும் விட்டுதான் ஆகணும், பிரிக்கப்படும். இந்த மெட்டீரியல் வேல்ல பௌதிக உலகத்துல டைம், காலம், காலா, கிருஷ்ணா தான் எட்டர்னல் டைம், கிருஷ்ணர் தான் நித்தியமான காலமா இருக்காரு. ஜட உலகத்துல ஒரு ஜீவாத்மாவுக்கு
ஜீவாத்மா ஜட உலகத்துல தன்னை மறந்து நான் தான் இந்த உடல் அடையாளப்படுத்திக்கிட்டு தேவையில்லாத உடல் சார்ந்த விஷயங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அது மட்டும் இல்ல, ஒரு குடும்பஸ்தன் அல்லது ஒரு அறியாமையில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த உடலோட அடையாளப்படுத்திட்டு இது என் குடும்பம், என் மனைவி, என் சமுதாயம், என் மண்ணு, இது எங்க மண்ணு, எங்க சமுதாயம், எங்க மதம், எங்க இனம், எங்க மொழி, என்னதான் இது நம்ம கத்திட்டு இருந்தாலும் என்ன காலப்போக்குல டைம் இருக்குல்ல, டைம் எல்லாத்தையும் விழுங்கிடும். நித்திய காலம் ஸ்வாகா பண்ணிடும். அதனால நித்திய காலத்தை வெல்லக்கூடியவர் யாரும் கிடையாது ஜட உலகத்துல. பகவான் நித்திய காலமா இருக்கிறதுனால அவருக்கு காலத்தோட ஆதிக்கம் கிடையாது. அவர் தான் காலத்தையும் கண்ட்ரோல் பண்றாரு. டைம் ஃபேக்டர். கிருஷ்ணர் தான் டைமா இருக்காரு, டைம் ஃபேக்டரா இருக்காரு. அவர் மேல காலம் ஆதிக்கம் செலுத்த முடியாது. மாறாக அவர் தான் காலத்து மேல ஆதிக்கம் செலுத்த. கிருஷ்ணா மேல காலம் ஆதிக்கம் செலுத்த முடியாது. கிருஷ்ணா தான் காலத்து மேல ஆதிக்கம் செலுத்துறாரு. இந்த ஜட உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவன்களும் காலத்தினால கட்டுப்படுத்தப்படுற டைம் சொல்லுவோம் இல்லையா, எல்லாம் என் நேரங்க சரி இல்லையா. ஒருத்தருக்கு யோகம் வந்துச்சுன்னா அவளுக்கு நேரம் பாரியா இல்லையா. ஒருத்தருக்கு யோகம் வந்துருச்சுன்னா அவருக்கு நேரம் பாரியா. கஷ்டம் வந்துச்சுன்னா எல்லாம் என் நேரங்க, டைம் சரியில்லை. ஏன் டைம் சரியில்லை? ஏன் டைம் நல்லா இருக்கு? ஒரு சிலருக்கு டைம் நல்லா இருக்கு, ஒரு சிலருக்கு டைம் சரியில்லை. ஒரு சில டைம் நமக்கு டைம் நல்லா இருக்கு, ஒரு சில நேரம் நமக்கு டைம் சரியில்லை. அப்ப என்ன அர்த்தம்? ஜட உலகத்துல இப்படிதான் இருக்குன்னு இருக்கும். ஜட உடல் எடுத்துட்டதுனால எல்லாம் தற்காலிகமானதுதான். சீதோஷன சுகதுக்கதா. சீதோஷன காலம், வெப்பம் குளிர் மாறி மாறி வருது இல்லையா. காலையில பார்த்தா வெயில் அடிக்குது, அதிகாலையில குளிருது இல்லையா. இப்ப சீதோஷன் எப்படி மாறுது பாருங்க. இப்ப சீதோஷன் எப்படி மாறுதுன்னா, காலையில நல்ல குளிர் அடிக்குது, நைட்டான நல்ல குளிர் அடிக்குது, பகல்ல வெயில் அடிக்குது. டாலரேட் பண்ணிக்கிறோம். குளிரா இருக்கு, நான் தூங்கி எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லுமா. ஓ இன்னைக்கு ரொம்ப குளிரா இருக்கு, என்னால எந்திரிக்க முடியாது இல்லையே, எந்திரிச்சிடுறோம். இன்னைக்கு ரொம்ப வெயிலா இருக்கு, நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாங்களா, வேலைக்கு போறோம். என்ன பண்ணுவது? ஏன் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. சீதோசனத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? சீதோசனத்தை பொறுத்துக்கிறோம். சரிங்க, குளிர்காலங்க, குளிர்காலம் இப்படிதான் இருக்குங்க. வெயில் காலங்க, வெயில் காலம் இப்படிதான் இருக்குங்க. மழைக்காலங்க, மழைக்காலம் இப்படிதான் இருக்குங்க. என்ன பண்ணுங்க? கொடையெல்லாம் வச்சுக்கோங்க. வெளியே போகும்போது, வண்டியில போகும்போது கோட்டெல்லாம் போட்டுக்குங்க. வெளியில போக கொடை வச்சுக்கோங்க. மழைக்காலம். குளிர்காலமா இருந்தா சொட்டரு கம்பளி எல்லாம் போட்டுக்குங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. அதை ஒண்ணும் செய்ய முடியாது, அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. எனது நேச்சர், இயற்கை, இயற்கை. அதே மாதிரி வெயிலா, காட்டன் ட்ரெஸ் போட்டுக்குங்க, நல்ல ஃபேன் காத்துல உட்காந்துக்குங்க, மரத்தடியில் உட்காந்துக்குங்க, நிறைய கூலிங்கான பொருள் சாப்பிடுங்க, தர்பூசணி சாப்பிடுங்க, மோர் சாப்பிடுங்க, இளநீ குடிங்க சொல்றாங்க இல்லையா. அப்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். மாத்ரா பிரசாஸ்து கௌந்தேயா சீதா உஷ்ணா. சீதா உஷ்ண சுக துக்கதா. சீதா உஷ்ணா. சீதானா குளிர், உஷ்ணம்னா நெருப்பு, ஹீட். இது ரெண்டும் மாறி மாறி இருக்கு லைஃப்ல. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம வேறுமனே பொறுத்துக்கிறோம், அவ்வளவுதான். டாலரேட் பண்ணிக்கிறோம். ஆகமா பாயினும் அனித்தியம். இது பர்மனன்ட்டும் இல்ல, பர்மனன்ட்டும் இல்ல, நிரந்தரம் இல்ல. இன்னைக்கு குளிர், நாளைக்கு வெயில், அப்புறம் மழை, அப்புறம் குளிர். இது நித்தியம் இல்ல. ஆனா என்ன ஆகுது கலியுகத்துல? கலியுகத்துல மக்கள் இயற்கைக்கு எதிராக செயல்படுறதுனால இயற்கை அது வேலைக்கு ஆகுது இல்லையா. நார்மலா என்னன்னா 4 மாசம் மழைக்காலம், 4 மாசம் மழைக்காலம், அப்புறம் வெயில் காலம், கோடைக்காலம், இலையுதிர் காலம், பனிக்காலம், இந்த மாதிரி ஒரு டைம் இருக்கு. அப்படியே சீரா இருக்குது. இது மழைக்காலம், இது கோடை காலம். கோடை காலத்து கூட வெயில் அவ்வளவா இருக்காது. நான் சின்ன வயசுல பார்த்திருக்கேன், தூர்தர்ஷன்ல போடுவாங்க, கோயம்புத்தூர் 21 டிகிரி,
திருச்சி 22 டிகிரி, 22, 23க்கு மேல போகாது. இப்ப எவ்வளவு டிகிரி? 40, 42, 44, டபுள் மடங்கு ஆயிடுச்சு. பாத்தீங்களா? அப்ப கோடைக்காலம் இருந்தது, வெயில் இருந்தது, ஆனா வாட்டுற அளவுக்கு இல்ல. இன்னைக்கு வெயில் வாட்டுது. நார்த் இந்தியா, வட இந்தியா போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கு. வட இந்தியா போய் பாருங்க, குளிர் தாங்க முடியாது, வெயிலும் தாங்க முடியாது, மழையும் தாங்க, எல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல. அப்ப சீதோஷணையா மாறுது. இயற்கைக்கு எதிராக செயல்படுறது. இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தால், இயற்கையை அரவணைத்து வாழ்ந்தால், இயற்கை நம்மளை அரவணைக்கும். இயற்கை அன்னையை, இயற்கை தாய், பூமி தாய், பூமி தாயை நம்ம அரவணைச்சு வாழ்ந்தோம்னா அவங்க நம்மளை அரவணைச்சு மடியில வச்சுக்குவாங்க. அப்போ இந்த சீதோஷத்தினால் வரக்கூடிய சுபத்துக்கத்தை நம்ம பொறுத்துக்கிட்டோம். அதே மாதிரிதான் வாழ்க்கையில வரும் இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி, மான, அவமானம், புகழ்ச்சி, இகழ்ச்சி. இதை பொறுத்து கொள்ள பழகி கடந்து போகணும். இதை கடந்து போகணும். என்ன சொல்லியிருக்கேன்? இந்த மாதிரி கிருஷ்ண கான்சியஸ், கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்படைவதில்லை. ஓகே, நேச்சர், டைம், காலம் தான். காலம் என்ன பண்ணுது? அது நம்ம மேல ஆதிக்கம் செலுத்து. காலம் நம்ம மேல ஆதிக்கம் செலுத்துறதுனால நம்மளால எதையுமே செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. காலத்தின் கட்டுப்பாட்டுல இருக்க டைம். ஒரு டைம்ங்க நாங்கெல்லாம் அப்படி இருந்தோம், ஒரு டைம்ங்க இப்படி இருக்கிறோம், எல்லாம் ஒரு டைம் தான். டியூ கோர்ஸ் ஆஃப் டைம், எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம். எல்லாமே காலத்துக்கு கீழே இருக்கு. காலத்தை ஆள்பவர் கிருஷ்ணா. அதனால நம்ம கிருஷ்ணர்கிட்ட சரணடைச்சோம்னா காலத்தை எப்படி கிருஷ்ணருக்காக பயன்படுத்துறது. காலத்தை வெல்ல முடியாது, காலத்தை மாற்ற முடியாது, காலத்துக்கு தப்பிக்க முடியாது. ஆனா அதே சமயம் அந்த காலத்தை நான் எப்படி கிருஷ்ணருடைய சேவைக்காக பயன்படுத்திக்கிறேன். யூட்டிலிட்டிஸ் பிரின்சிபல். என்னுடைய காலத்தை எப்படின்னா கிருஷ்ணருக்காக செயல பயன்படுத்திக்கிறேன். அப்ப நம்ம மேல காலத்தின் ஆதிக்கம் இருக்கு. ஆனா தொடர்ந்து நம்ம கிருஷ்ண உணர்வுல இருந்தா அந்த காலத்தையும் வென்று பகவானுடைய உலகத்துக்கு போக முடியும். கிருஷ்ண உணர்வு தீவிரமா பயிற்சி பண்ணும். ரெண்டாவது, சுயமாக முடிவெடுக்கக்கூடிய போதுமான கிருஷ்ணர் கிருஷ்ணா காலத்துக்கு உட்பட்டவர் அல்ல. கிருஷ்ணா காலத்துக்கு உட்பட்டவர் அல்ல. இப்ப பாருங்க, கிருஷ்ணர் ஏன் காலத்துக்கு உட்பட்டவர் அல்ல, நம்ம ஏன் காலத்துக்கு உட்பட்டவர்? நாம ஏன் காலத்துக்கு உட்பட்டவர்கள், கிருஷ்ணே காலத்துக்கு உட்பட்டவர் அல்ல? நாம இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்டோம். ஜென்ம விருத்தி ஜெராவியாதி. ஒரு குறிப்பிட்ட காலம்தான் குழந்தை பருவம், குறிப்பிட்ட காலம்தான் இளமை பருவம், அப்புறம் வயோதிகம், அது வரும். நம்ம டைம் இருக்கா? இளமை காலம் கொஞ்ச காலம் தாங்க. சில சொல்லுவாங்க பாருங்க, அப்படின்னா ஆட்டம் போடுறோம், ஆட்டம் போட்டுங்க, இல்ல இளமை இருக்கிற வரைக்கும் தானே இல்லையா சொல்லுவாங்க இல்லையா? டைம் வருது. அதுல பாருங்க, புரூரவ ராஜாவுக்கு அனுபவிக்கணும்னு ஆசை. யயாதி மன்னனுக்கு அனுபவிக்கணும்னு ஆசை. என்ன ஆச்சு? யயாதி ஒரு நாள் காட்டுல வேட்டையாட போன. அங்க ஒரு பொண்ணு கிணத்துக்குள்ள இருக்கா. கிணத்துல இருக்க பொண்ணை வெளியே கூட்டிட்டு என்ன ஆச்சுன்னா 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. அப்போ சண்டை வர்றது இந்த எல்லா இடத்துலயும் இருக்கு. தேவ மங்கைகளுக்குள்ள கூட இருக்கு, தேவலோகத்திலே இருக்கு, பிரம்மலோகம் வரைக்கும் இருக்கு. ஏன் சண்டை வருது? முக்குணத்தினுடைய ஆதிக்கம், குணத்தினுடைய ஆதிக்கம். காரணம் குணசங்கசிய. குணத்தினுடைய ஆதிக்கத்தினால ரஜோ குணத்தினால சண்டை போடுகிறார். ததா ரஜஸ்தமோ பாவ காமலோபா சேதேதேனாவிருத்தம் சிதம் சாத்வே பிரசீததி. ததா ரஜஸ்தமஸ்.
ரஜஸ் தாமஸ் என்ன பண்ணும்? ரஜோ குணம் தமோ குணம் சண்டை போட வைக்கும். சண்டை போட வைக்கும், போட்டி, பொறாமை, சோம்பல், இதெல்லாம் ரஜஸ் தமஸ். என்னாச்சு? சுக்கராச்சாரிய பொண்ணு வந்து தேவயானி. தேவயானியோட ஃப்ரெண்டு வந்து சர்மிஷ்டா. சர்மிஷ்டா தேவயானி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு நாள் அப்படி விளையாடிட்டு இருந்தாங்க. கிணத்துல குளிச்சு விளையாடிட்டு இருக்கும் போது இந்த ட்ரெஸ் மாத்தி போட்டா தெரியாம. யாருடைய ட்ரெஸ் எடுத்து போட்டா? தேவயானியுடைய ட்ரெஸ் எடுத்து சர்மிஷ்டா போட்டா. பார்த்தோன்னே தேவயானி கோவம் வந்துருச்சு. ஓ, என்ன துணிச்சல் உனக்கு? நான் யாருடைய மகள்? என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன? நான் வந்து பிராமண பொண்ணு, பிராமணி, சுக்கராச்சாரிய டாட்டர். ஆஃப்டர் ஆல் யூர் மை சர்வெண்ட். நீ வந்து சத்திரியாவுடைய பொண்ணு, நீ எப்படி வந்து என்னோட ட்ரெஸ் எடுத்து போடலாம் அப்படின்னு ரெண்டு பேருக்கு சண்டையாகி வாக்குவாதம் பிடிச்ச அவளை கிணத்துல தள்ளி விட்டு தேவயானி போயிட்டான். ஐ திங்க் ஆமா, தேவயானி தள்ளி விட்டு சர்மிஷ்டா போயிடும். யா, தேவயானி கிணத்துல தள்ளி விட்டுட்டு சர்மிஷ்டா போயிட்டான். சோ ஏயாதி மன்னர் வந்து காட்டுக்கு வந்த போது அந்த கிணத்துக்குள்ள தேவயானி பாக்குறாரு. தேவயானி எடுத்துட்டு வந்து காப்பாத்தி கொண்டு வர. தேவயானி வந்து பிராமண பொண்ணு, ஏயாதி வந்து சத்திரியா. ஆனா தேவயானி என்ன நினைக்கிறா? ஏயாதி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து வேத முறைப்படி இது கூடாது. ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்த பெண் வந்து தாழ்ந்த குலத்தை ஆணை கல்யாணம் பண்ணக்கூடாது. உயர்ந்த குலத்தை சார்ந்த பெண் வந்து தாழ்ந்த குலத்தை சார்ந்த ஆணை கல்யாணம் பண்ணணும். தாழ்ந்த குலத்தை சார்ந்த ஆண் வந்து உயர்ந்த குலத்து பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது. இது வந்து குணத்தின் அடிப்படையில். அன்னைக்கு வந்து குலம் என்பது குணத்தின் அடிப்படையில், தொழில் அடிப்படையில். ஒரு காலத்துல உயர்ந்த வகுப்பு, தாழ்ந்த வகுப்புங்கிறது குணத்தின் அடிப்படையிலும் தொழிலின் அடிப்படையில் இருக்கு. பிராமண குலத்துல சேர்ந்தவங்க பாண்டித்யம், இந்த குணம், இந்த மாதிரி குணம், அதுக்கான தொழில், அதுக்கு தகுந்த மாதிரி அலைன்ஸ் கல்யாணம் பண்ணும். அப்பதான் வர்ண சங்கராக வர்ணாசிரமம் வந்து டேமேஜ் ஆகும். ஒரு பிராமண பொண்ணு வந்து பிராமணன் பையனை கல்யாணம் பண்ணும். ஆனா ஒரு பிராமண பொண்ணு வந்து சூதர பையனை கல்யாணம் பண்ணா அங்க வர்ண சங்கராக அன்வான்ட் பாப்புலேஷன் வர்ணம் வந்து கொலாப்ஸ் ஆயிடும். ஆனா ஒரு சத்திரியா வந்து கீழ்குல பெண்ணை கல்யாணம் பண்ணலாம், அதனால வந்து டேமேஜ் ஆகாது. பீமா வந்து காட்டுல இருந்தப்போ ப்ராப்பர் எழுதுற. பீமா காட்டுல இருந்தப்போ இடும்பி வந்து பீமா அப்ரோச் பண்றாங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு. பீமானால அவாய்ட் பண்ண முடியாது. பீமா அவாய்ட் பண்றாரு. குந்திமான் நோ நோ, யூ ஹேவ் டு அக்செப்ட். நீ அவனை அப்ரோச் பண்ண, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம். பீமா ஏத்துக்கிறேன். நிறைய உதாரணம் இருக்கு சாஸ்திரத்துல. என்னாச்சு? போய் தேவையா அனுப்பி அவங்க அப்பாட்ட சொல்ற, நான் வந்து ஏயாதி கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ சுக்கராச்சாரிய சொல்றாரு, நீ ஏயாதி கூப்பிட்டு நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க. இல்ல முடியாது, நான் மாட்டேன். ஏன்னா நீங்க பிராமண கம்யூனிட்டி, நான் சத்திரியா நம்பி கல்யாணம் இல்லை, பரவாயில்ல, நான் சொல்றேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அவன் விரும்புறா, ஆசைப்படுறா, கல்யாணம் பண்ணிக்கோ. சரி, கல்யாணம் பண்ணிட்டு. ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, இந்த சர்மிஷ்டா வந்து வேலைக்காரி மாதிரி வச்சுக்கணும். சர்மிஷ்டா என்ன பண்ணா, தேவயானி போய் அவங்க அப்பாட்ட சொல்லி, சர்மிஷ்டா வந்து என்னை தள்ளி விட்டு வந்தால அவளை வந்து எனக்கு வேலைக்காரியா வச்சுக்கணும், இல்லாட்டி சுக்கராச்சாரிய சமைச்சிருவாரு. சுக்கராச்சாரிய சாபத்துக்கு பயந்து சர்மிஷ்டாவுடைய அப்பா என்ன பண்ணாங்க, அவரை வந்து தேவயானிக்கு வேலைக்காரி அமைச்சிட்டாங்க, சர்வன் பேரை. அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்ன சொன்னாரு, தேவயானி வந்து தேவயானி ஏயாதி கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்க அப்பா சுக்கராச்சாரிய சொல்றாரு, நீ வந்து தேவயானி சொல்றா, அவள்கிட்ட இவன் அஃபேர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு காலத்துல ராஜாக்கள் வந்து தாசி மூலமா குழந்தை கொடுப்பாங்க, தாசி புத்திரர். அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. அவர் ராஜா கிட்ட போய் ஒரு பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும், அவர் ஏத்துக்கணும். அதுக்கு முன்னாடி குழந்தை வரும். அந்த தாசிக்கு பிறகுற குழந்தை கூட தாசி புத்திரனா இருப்பாங்க. அவங்களுக்கு அரியாசனத்துல பதவி எல்லாம் உண்டு. ஆனா அரியாசனத்து ராஜாவை உட்கார முடியாது, மற்றபடி பதவி எல்லாம் உண்டு.
அமைச்சர் அல்ல, விதுரர் இல்லை. விதுரர் வந்து தாசி புத்திரர், ஆனா மகாத்மா அவர். ஆனா உலக வழக்குப்படி அவர் ஒரு சூத்ரானிக் மகனா பிறந்தாரு. ஆனாலும் அவருக்கு அமைச்சர் பதவி. பட் இங்க என்ன கண்டிஷன்னா, சுக்கராச்சாரியர் சொல்றாரு, நீ வந்து சர்மிஷ்டாவை கூட கல்யாணம் பண்ணக்கூடாது, ஒரு குழந்தை கொடுக்கூடாது. சரின்னு சொல்லிடுவாரு. அப்ப தேவயானி கல்யாணம் ஆன உடனே சர்மிஷ்டா சர்வன் மேடா இருப்பா. ஆனா சர்மிஷ்டா ஒரு நாள் என்ன பண்ணுவா, ஏன் அதுக்கு போய் என்னையும் நீங்க எனக்கு குழந்தை வரைஞ்சு என்னையும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன் அது என்ன பண்ணுவாரு, அசெப்ட் பண்ணுவார். அப்போ சுக்கராச்சாரியர் தெரிஞ்சு போயிடும், ஏன் அது வந்து சர்மிஷ்டாவுக்கு குழந்தை கொடுத்துருக்காரு. அப்ப சுக்கராச்சாரியர் சபிக்கிறார் ஏன் என்ன சபிக்கிறாரு, உன் இளமையை போயிடும், இளமையை நீ இழந்து விடுவாய். ஆ, எவ்வளவு பெரிய கஷ்டம் இளமை இல்லாம போறது. நீங்க எல்லாரும் இளமையா இருக்கும், வயசானவங்க கூட நீங்க இளமையா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. வயசானவங்க கூட எப்படியாவது இளமையா இருக்கும், தன்னுடைய புதிய புதுமை தெரியக்கூடாது, எனக்கு வயசாயிருச்சு யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு டை போட்டு என்னெல்லாம் பண்ணி மேக்கப் பண்ணி இளமையாவே இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த டைம் கடந்து போகணும், இளமையை கடந்து போய்தாகணும். இளமையை தக்க வச்சுக்க முடியாது. ஏயாதிக்கு இளமை போயிடுச்சு. சுக்கராச்சாரிய சாபத்தினால ஏயாதி இளமையை விட்டுட்டாரு, இழந்துட்டாரு. சுக்கராச்சாரியிட்ட போய் கேட்கிறாரு, என்ன இப்படி பண்ணிட்டீங்க நீங்க, நான் இன்னும் அனுபவிக்கவே இல்லை. நான் இன்னும் அனுபவிக்கவே இல்லை, அதுக்குள்ள இளமை போயிடுச்சு. சரி, நீ உங்க பையன் பசங்க இருக்காங்கல்ல, உங்க பசங்கள்ட்ட யார்கிட்ட போய் கேளு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பாருங்க, அப்போ வந்து எவ்வளவு சக்தி வாய்ந்த மன்னர்கள், ரிஷிகள், முனிவர்கள், பிராமணர்களா இருந்திருக்காங்க. ஈவன் தே கேன் சேஞ்ச் their பியூட்டி. நீ வந்து உன்னுடைய முதுமையை கொடுத்து இளமையை வாங்கிக்கணும். உன் பசங்கள் யாராவது ஒருத்தர் இளமையை கொடுத்தா நீ முதுமையை அவன்கிட்ட கொடுத்துரு. யார் ஒத்துக்குவா? அப்பா போட்ட பேண்ட் ஷர்ட்டே போட மாட்டாங்க இந்த காலத்து பசங்க. ஸோ நோ 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 டாடி, தட் இஸ் டிஃபரெண்ட் இல்லையா. உங்க ஃபேஷன் வேற, எங்க காலம் வேற, உங்க ட்ரெஸ்ல நான் போட மாட்டேன். அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி இருக்கும்போது புதுமை எப்படி வாங்கிக்குவாங்க? ஏன் அது இப்போ ஒரு பைட்டே கேட்கறாங்க, ஏ தம்பி, நான் கொஞ்சம் அனுபவிக்கின்றா, ஒரு இளமை எனக்கு கொடுங்க. பாருங்க எவ்வளவு புலனின்பம் அனுபவிக்கிற எண்ணம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் அனுபவிக்கின்றா, இளமை கொடுங்கடா, ஒரு பையன் தர மாட்டேங்கிறான். ஏதோ நிறைய பசங்க அவருக்கு ஏயாதி ஒருத்தரும் தரல. கடைசியில குரு தான் தரேன்னு சொன்னார். குரு குரு என்ன சொன்னார், ஓகே டாடி, நீங்க கஷ்டப்படாதீங்க, நான் எல்லாமே கொடுக்குறேன், முதுமை நான் வாங்கிக்கிறேன். குரு என்ன பண்ணாரு, இளமை அப்பாவுக்கு கொடுத்துட்டு முதுமை வாங்கிட்டு. ஏயாதி ரொம்ப வருஷமா இளமை வச்சு அனுபவிக்கிறாரு. ஒரு நாள் ஏயாதி, அடடா, என் பையன் வந்து முதுமையில கஷ்டப்படுறான், நான் இளமை வச்சுட்டு இருக்கிறேன், திருப்பி கொடுத்தல. பிளஸ் பண்ணார், நீ எவ்வளவு தியாகம் பண்ணதுனால உன் வம்சத்திலேயே பகவான் குழந்தையா வருவார். எது வம்சம்? ஏன் இந்த இவ்வளவு தூரம் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன்? ஒரு ஒன் லைனுக்கு இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன். ஒன் லைன் என்னது? டைம், காலம். காலம் எப்படி வேணா நம்ம மேல செயல்படும். இளமையை தக்க வச்சுக்க முடியாது, குழந்தை பருவத்தை தக்க வச்சுக்க முடியாது, மரணத்தை வெல்ல முடியாது, இந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்க முடியாது. அதனாலதான் ப்ரோபா சொல்வாரு, எவ்ரி கிளாஸ்ல புக்ல எழுதுறாரு, ஸ்ட்ரகிளிங் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். எவ்ரி லிவிங் எனிட்டி இன் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட் ஸ்ட்ரகிளிங் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். தன் நிலையை தக்க வைத்துக் கொள்ள போராடுறாங்க. இந்த ஜட உலகத்துல ஒவ்வொரு உயிர் வாழிகளும் தன் நிலையை தக்க வச்சுக்க போராடுறாங்க. ஆனா தக்க வச்சுக்க முடியாது. டியூ கோர்ஸ் ஆஃப் டைம். டைம் வந்து எல்லாத்தையும் விழுங்கிடும், எல்லாத்தையும் தூக்கிடும். சோ கிருஷ்ணா வந்து டைமுக்கு அப்பாற்பட்டவர். ஏன்னா அவர் டைமை கட்டுப்படுத்துறார். நம்ம எல்லாம் ஜட உலகத்துல வந்து எல்லா ஜீவன்களும் காலத்தின் கட்டாயத்தில், காலத்தின் பிடியில இருக்கும். இந்த உடல் பெற்ற ஆத்மா இந்த உடலை விட்டுதான் ஆகணும். டைம் வரும், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்தையும் பிரிச்சுதான் ஆகணும். அப்படின்னா அப்ப என்ன பண்றது? ஒருத்தர் வந்து காலத்தின் கட்டாயத்தினால
நண்பர்களை, உறவினர்களை, குடும்பத்தை பிரிஞ்சுதான் ஆகணும்னு சொன்னா அப்ப அதுக்கு நம்ம தயாராகணும். காலம் வந்து என்ன வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி நான் வெளியில வரணும் இல்லையா? டைம் வந்து வெளியே போன்னு சொல்லக்கூடாது. டைம் வந்து என்ன வெளியே போன்னு சொல்றதுக்கு முன்னாடி இல்லையா? டைம் வந்து உனக்கு நேரம் முடிய போகுது கிளம்பு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி தான் மெல்ல 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 வெளியே வந்தோம். ஏன் போக தயங்குறோம்? அட்டாச்மெண்ட், ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட், வலுவான பட்டுதல். அதான் யுதிஷ்ட மகாராஜ் வந்து சொல்றாரு, இந்த உலகத்திலே ஆச்சரியமானது என்னன்னு கேட்டார். யக்ஷ பிரஷத்துல யுதிஷ்ட மகாராஜ் கேட்க, இந்த உலகத்திலே ஆச்சரியமானது என்னது? தினந்தோறும் நிறைய பேர் செத்து போயிட்டு இருக்காங்க. தினந்தோறும் நிறைய பேர் செத்து போயிட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்க்கவும் செய்யறோம், தத்துவம் எல்லாம் பேசுறோம் இல்லையா? கண்ணு முன்னாடி ஒருத்தர் இறந்து போறாங்க. என்னங்க வாழ்க்கை, இவ்வளவுதாங்க, நமக்கும் ஒரு நாள் அப்படிதாங்க, நாமளும் ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். அந்த பக்கம் போய் திருப்பி அதே தான், அதே பற்றுதல், அதே ஆசை, அதே பேரு புகழ் பதவி எல்லாம் வேறு. ஏன்னா எனக்கு மரணம் வராதுன்னு நான் நினைச்சிருக்கேன். ஓ நான் இனி வந்து இனி ரொம்ப நாள் இருப்பேன், அவர் இறந்து போயிட்டா என்ன, நான் இருப்பேன், நான் இருப்பேன். நான்கிற அகங்காரம் மட்டும் தான் இருக்கு, நம்ம இருக்க மாட்டோம். நான் இருப்பேன், நான் இருப்பேன், நான் நான்கிற அகங்காரம் மட்டும்தான் இருக்கும், நாம இருக்க மாட்டோம். ஆத்மா இருக்காது. ஆத்மா உடலை விட்டு போய்தான். அதனாலதான் என்ன பண்ணணும், மெல்ல மெல்ல வெளியே வரணும். அட்டாச்மெண்ட் இருந்து வெளியில வரணும். அட்டாச்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப ஸ்ட்ராங். ஃபேமிலி, ஒய்ஃப், சில்ட்ரன், ஃபாதர், மதர், சோ மெனி அட்டாச்மெண்ட். இந்த அட்டாச்மெண்ட் நம்ம வெளியில வரலைன்னா டைம் ஒரு நாள் தள்ளும். டைம் வந்து ஒரு நாள் நம்ம பிடிச்சி தள்ளும். ஏய் கிளம்பு, உனக்கு நேரம் வந்தாச்சு, கிளம்பு கிளம்பு, உனக்கு டைம் முடிச்சுது. இருங்க இருங்க கொஞ்சம், இன்னும் கொஞ்ச நாள். நோ, யமஸ்ய கருணா நாஸ்தி. யமஸ்ய யமராஜ்ட்டு கருணை எதிர்பார்க்க முடியாது. யமராஜ் ஆகிட்ட கருணை எதிர்பார்க்க முடியாது. யமராஜ் வரும்போது டேபிள் கீழே எல்லாம் பைசா கொடுக்க முடியாது. யாருக்கு தெரியாம வாங்கிக்கங்க, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அதனால இந்த காலம் நம்ம மேல செயல்படுறதுக்கு முன்னாடி நாம கிருஷ்ண உணர்வுல செயல்பட்டா காலத்தை அழகா கடந்து போயிடலாம். காலத்தை கடந்துதான் ஆகணும். ஆனா அந்த காலத்தை வலியோட கிடைக்கிறோமா, அழகா கிடைக்கிறோமா? எல்லாரும் ஒரு நாள் காலத்தை கடந்து கொண்டே இருக்கிறோம். நம்ம ஒரு நாளும் காலம் டைம் போயிட்டே இருக்கு. சூரியன் உதிக்கும் போது மறையும் போது நம்ம உயிரை எடுத்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே நம்ம மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஆயுர்வேதி உஷன் ஆயுர்வேதி பை பும்சா உஷன் நிச்சயம் மறந்து போச்சு. சூரியன் உதிக்கும் போது மறையும் போதும் நம்ம உயிரையும் சேர்த்து எடுத்துட்டு இருக்கு. அதனால நம்மளை அறியாமலே நம்ம காலம் போயிட்டே இருக்கு. ஒரு நாள் பாக்குறோம், என்னங்க இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சா, நம்ம கல்யாணம் இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சா, நம்ம குழந்தை பிறந்து இவ்வளவு பெருசு வளர்த்துட்டாளா, இவ்வளவு ஆயிடுச்சா, இவ்வளவு இஸ்கால்ல வந்து இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சா. ஆனா என்ன சாதிச்சோம்? இஸ்கால்ல வந்து இவ்வளவு வருஷம் ஆயிட்டோம், என்ன பண்ணோம்? டைம் போயிட்டே இருக்கு. டைம் யாருக்காக வெயிட் பண்ணாது. காலம் வந்து யாருக்காகவும் காத்திருக்காது. காலம் அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. டைம் வந்து அது வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம டைமுக்கு பின்னாடி இருக்கிறோமா, டைமுக்கு முன்னாடி இருக்கிறோமா இல்லையா? டைம் இருக்கு, காலம் வந்து போயிட்டே இருக்கு. டைம் சுத்திட்டே இருக்கு, காலம் போயிட்டே இருக்கு. நம்ம காலத்துக்கு பின்னாடி இருக்கிறோமா, காலத்துக்கு முன்னாடி இருக்கிறோமா, காலத்தோடு சேர்ந்து பயணம் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் இந்த கேள்வி கேட்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த கேள்வி கேட்கணும், நான் காலத்துக்கு முன்னாடி வேகமா போயிட்டு இருக்கேனா, இல்ல காலத்துக்கு பின்னாடி சோம்பேறியா போயிட்டு இருக்கா, இல்ல காலத்தோடு சேர்ந்து பயணிக்கிறேன். இந்த காலத்துக்கு பின்னாடி உள்ளவங்க யாரு? இல்ல அப்புறம் பாத்துக்கலாங்க, என்னங்க இன்னும் டைம் இருக்குங்க, நீங்க டைம் போயிட்டு இருக்கீங்க, இல்லைங்க இன்னும் டைம் இருக்குங்க சொல்லுவாங்க. நீங்க டைம் போயிட்டு இருக்கீங்க, ஆனா இன்னும் டைம் இருக்குங்க, அப்புறம் பாத்துக்கலாங்க, 2 நாள் கழிச்சு பண்ணலாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாங்க, அப்புறம் காலத்துக்கு பின்னாடி வரும். காலத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்க காலத்தை விட்டுருவாங்க. இதான் நீ பாருங்க இல்லையா, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்தவுடன் தானும் கெட்டார். டைம் வேஸ்ட் பண்றது. என்ன சொல்றாரு சாணக்கிய பண்டிதர், நீங்க எதை வேணாலும் பொற்காசு கொடுத்து வாங்கிடலாம், எதை வேணாலும் தங்க காசு கொடுத்து வாங்கிடலாம்,
டைம் வந்து நீங்க எவ்வளவு பொற்காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது. இப்ப போற ஒரு நிமிஷம் இருக்கு இல்லையா, பிடிங்கிற நேரம் போயிருச்சு, இருக்க அந்த நேரத்தை பிடிங்க, இவ்வளவு பொற்காசு தரேன். நோ சார், வாய்ப்பே இல்லை. டைம் அண்ட் டைம் அண்ட் டைடு, டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நன். காலம் நேரமும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. சரிங்களா? சோ இப்படிதான் டைம் போயிட்டே இருக்கு. டைம் போயிட்டே இருக்கு. சிலர் நேரத்துக்கு டைமுக்கு பின்னாடி பின்தங்கி இருக்காங்க, சிலர் டைமுக்கு முன்னாடி போயிட்டு இருப்பாங்க. அட்வான்ஸா டைமுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறவங்க யாரு? டைமுக்கு முன்னாடி ஃபாஸ்டா போவாங்க. யாருக்கு? ஆச்சாரியர்கள். பிரபுபாத ஆச்சாரியர்கள் காலத்தை கடந்து போயிட்டு இருக்காங்க, பிரச்சாரம் செய்யறாங்க, கிருஷ்ணனுடைய பரப்புறாங்க. காலம்ல நோ பிரபுபாதத்து முடியாதுங்கிறது முட்டாளாகிறாதீங்க. நத்திங் இஸ் இம்பாசிபிள். நத்திங் முடியாதுன்னு சொன்னா இம்பாசிபிள் இஸ் தியரி ஆஃப் ஃபூல்ஸ். முட்டாளுடைய அகராது இது. பிரபுபாதத்துக்கு முடியாது. நோ, என்ன முடியாது இல்லையா? பிரபுபாதா மாதிரி ஆச்சாரியர்கள் காலத்துக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. நாம என்ன பண்றோம்? காலத்துக்கு பின்னாடி தான் போயிட்டு, காலத்தோடு சேர்ந்து அட்லீஸ்ட் காலத்தோடு சேர்ந்தாது வரும். ஓகே, இன்னைக்கு என்ன சர்வீஸ், இன்னைக்கு என்ன பண்ணணும், டக் 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 டக், இன்னைக்குள்ளது என்ன. பிரபுபாத மாதிரி ஆச்சாரியர் நாளைக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. நாளைக்கு என்ன பண்ணணும், எப்படி இவ்வளவு பேரை கிருஷ்ண உணர்வுல கொண்டு வர்றது, எப்படி இவங்க கிருஷ்ணர் சன்னடைய வைக்கிறது, இப்படி அட்வான்ஸா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. குருமார்கள் ஆச்சாரியர் எல்லாம் காலத்துக்கு முன்னாடி சென்று பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் நம்ம காலத்தோடு சேர்ந்தாவது பயணம் பண்ணணும். காலத்தோடு சேர்ந்து பயணம் பண்ணணும். ஓகே, இன்னைக்கு என்ன சர்வீஸ், நான் என்ன பண்ணணும், இது காலத்தோடு சேர்ந்து. நான் பிரபு எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இந்த அவசரம் போ, இது காலத்துக்கு பின்னாடி. காலம் போயிடும் காலத்துக்கு பின்னாடி. சோ அதனால இங்க உத்தவர் சொல்றாரு, கிருஷ்ணா நீங்க வந்து காலத்தின் ஆதிக்கத்தால் பிரிக்கப்படுவதில்லை. இந்த ஜன உலகத்துல நம்ம எல்லாரும் காலத்தின் ஆதிக்கத்தால் பிரிக்கப்படும். எங்க போன நம்ம பிரிக்கப்பட மாட்டோம். யாரோட இருந்தா பிரிக்கப்பட மாட்டோம்? ஆன்மீக லோகத்துல கிருஷ்ணோட இருந்தா பிரிக்கப்பட மாட்டோம். ஏன்னா காலத்தினுடைய ஆதிக்கம் கிடையாது. காலம் அங்க ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஏன்னா கிருஷ்ணா தான் நித்திய டைம். ஏன்னா எங்களுக்கு ஆன்மீக பாடி, ஆன்மீக சரீரம், ஆன்மீக உடல் மேல காலம் செயல்படாது. அங்க ஆன்மீக உடல் இருக்கும், நித்தியமானது. கிருஷ்ணா நித்தியமானவர், அவரது உலகம் நித்தியமானது, ஜீவாத்மா நித்தியமானவர். அங்க காலம் நித்தியமா செயல்படும். ஏன்னா கிருஷ்ணா எட்டர்னல் டைம், கிருஷ்ணா தான் நித்தியமான காலம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்பா பாருங்க, ஜட உலகத்துல நம்ம டைம் வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும். ஒரு இடத்துல ப்ராப்பரா என்ன சொல்றாரு பகவத்கீதையில, வைஷ்ணவ வந்து அவ்யக்த காலத்துவங்கிற வேர்டு யூஸ் பண்றாரு. அவ்யக்த காலத்துவம்னா ஒரு பக்தன் ஒரு ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்றது இல்லை. ஒரு கிருஷ்ண பக்தர் வந்து ஒரு நொடி பொழுது கூட வீணாக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் தான் சர்வீஸ் முடிச்சிட்டேன்ல, அப்ப உடனே மாயா பிடிச்சு ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண கூட. எப்படி 24 hours கிருஷ்ணனுக்கு சேவை பண்றது, 24 மணி நேரம் எப்படி கிருஷ்ணாவுக்கு சேவை பண்றது, அதான் வைஷ்ணவம். நம்ம என்ன நினைக்கிறோம், என் சர்வீஸ் முடிஞ்சது, ரைட். சோ இப்படி டைம் வந்து நம்மள டாமினேட் பண்ணி, காலம் நம்ம மேல ஆதிக்கம் செலுத்துது. இதை புரிஞ்சுட்டு இந்த காலத்தோடு சேர்ந்து பயணிக்க கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் காலம் தாழ்த்தக்கூடாது. முதல்ல காலம் தாழ்த்தக்கூடாது, ஏன்னா காலம் போயிட்டே தான் இருக்கு. அதனால அட்லீஸ்ட் நம்ம காலத்தோடு சேர்ந்து பயணம் பண்ணணும். ரெண்டாவது காலத்தோடு சேர்ந்து பயணம், முதல்ல காலம் தாழ்த்தக்கூடாது, ரெண்டாவது காலத்தோடு சேர்ந்து பயணம் பண்ணணும், மூணாவது காலத்துக்கு முன்னாடி போய் யோசிக்கணும். நான் கிருஷ்ணாட்ட போக என்ன செய்யணும், கிருஷ்ணாட்ட தாங்க போய்க்கலாங்க அப்படின்னு சொல்லுங்க. கிருஷ்ணாட்ட போறதுக்கு என்ன பண்ணணும், கிருஷ்ணாவோட உலகத்துல கிருஷ்ணாவோட சன்னடைய என்ன பண்ணணும், அட்வான்ஸா யோசிக்கணும். அடுத்தது, சுயமாக முடிவெடுக்கக்கூடிய போதுமான தகுதி உடையவராக தாங்கள். கிருஷ்ணா வந்து சுயமா முடிவெடுக்கலாம், நம்மளால சுயமா முடிவெடுக்க முடியாது.
ஏன் நம்மளால சுயமா முடிவெடுக்க முடியாது? நம்ம தவறு செய்யக்கூடியவங்க. ஜீவாத்மனுடைய 4 குறை. புலன்கள் குறைபாடானது, தவறு செய்யக்கூடியவங்க, ஏமாற்றுக்காரங்க, அறியாமல். ஜீவாத்மாவுங்க நாம ஏமாற்றுக்காரங்க, தவறு செய்யறவங்க, புலன்கள் குறைபாடானது, அறியாமல், மாயைக்குட்பட்டவங்க. இந்த மாயைக்குட்பட்ட ஜீவன் எப்படி தனித்து முடிவெடுக்க முடியும்? அப்படி முடிவெடுத்தா அது தப்பாயிடும். அதனால நான் முடிவெடுக்க கூடாது. எப்படிங்க முடிவெடுக்காம இருக்கிறது? என்ன பண்றது? சோ நான் தனித்து முடிவெடுக்க கூடாது. நான் தனித்து முடிவெடுத்தா தப்பாயிடும். நானா ஒரு முடிவெடுத்தா தப்பாயிடும். என் மனம் போன போக்குல என் மனசு சொல்லுது, நீ இது பண்ணு, நீ அது பண்ணு, நீ இந்த சர்வீஸ் பண்ணு, நீ அந்த சர்வீஸ் பண்ணு, நீ இந்த கோயிலுக்கு போ, நீ அந்த கோயிலுக்கு போ அப்படின்னு மனசு சொல்லுது. நீ அங்க இரு, நீ இங்க இரு, நீ அதை பண்ணு, நீ இது பண்ணு. மைண்ட் டிக்டேட் பண்ணி மனசுல இருந்து என்ன வந்துட்டே இருக்கு. சோ இது எப்படி முடிவெடுக்கிறது? தானா முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்லி அப்ப எப்படி முடிவெடுக்க? அத்தாரிட்டிஸ், அதிகாரப்பூர்வமான நபர்கள், மூத்த பக்தர்கள், குருமார்கள், அவங்கள ஃபாலோ பண்ணும், கன்சல்ட் பண்ணும். பிரபு இப்படி இருக்கு, எப்படி பண்ணலாம், இதை எப்படி பண்ணலாம், எதுனாலும் கன்சல்ட் பண்ணும். ஏன்னா நாமளா முடிவெடுத்த பிரச்சனை. நாமளா முடிவெடுத்தோம்னா நமக்கு பிரச்சனை, நம்மளால அடுத்தவங்களுக்கு பிரச்சனை. என்னைக்குமே நாமளா முடிவெடுத்தா ப்ராப்ளம். அத்தாரிட்டி சொல்லிட்டாங்க வச்சுக்கல, அத்தாரிட்டி சொன்னாரு செஞ்சேன், அப்ப எனக்கும் ப்ராப்ளம் இல்ல. அது அத்தாரிட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? அத்தாரிட்டி கிட்ட போய் உதாரணத்துக்கு குரு ஒண்ணு சொல்றாரு, நானா ஒண்ணு செஞ்சா அது பிரச்சனை, நானும் போய்க்கணும். குரு சொல்லி செய்தேன்னா, குரு சொன்னா நான் செஞ்சேன், அவ்வளவுதான். அதோடைய ரிசல்ட் குருக்கு தான் சார். ஏன்னா அவரு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். ஸோ குரு தேர்ச்சி பெற்ற ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. அதனால அவருடைய டைரக்ஷன்ல நம்ம சர்வீஸ் பண்ணும்போது சேஃப். அத்தாரிட்டி, ஃபாலோயிங் அத்தாரிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அத்தாரிட்டியை பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகாரிகள், உயர்ந்த மூத்த பக்தர்கள், குருமார்கள், இவங்களை கன்சல்ட் பண்ணணும். நாமளும் அதை முடிவெடுத்த மாட்டேங்க. ஆனா கிருஷ்ணா அப்படி இல்லை. கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். அவர் யாரையும் கன்சல்ட் பண்ண வேண்டியதில்லை. கிருஷ்ணா போய், எங்க நான் இது பண்ணலாங்களா, இது சரியா இருக்குங்களா, இது தப்பாயிடுமா, இது தர்மமா, இது அதர்மமா, நான் எப்ப செய்யணும், எப்படி செய்யணும், என்ன செய்யணும், இது கிருஷ்ணா யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவரு பரம அதிகாரி, பரம உன்னதமான புருஷோத்தமன். கிருஷ்ணா யார்ட்டையும் போய் கேட்க வேண்டாம். அவர் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறாரு. அவர் யாருக்கும் கட்டுப்பட்டவர் இல்லை. கிருஷ்ணா யாருக்கும் கட்டுப்பட்டவர் இல்லை, காலத்துக்கும் கட்டுப்பட்டவர் இல்லை. கிருஷ்ணா யாருக்கும் கட்டுப்பட்டவர் இல்லை. கிருஷ்ணர் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. கிருஷ்ணரை விட ஒரு அதிகாரி கிடையாது. கிருஷ்ணர் யாரையும் அத்தாரிட்டியா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிருஷ்ணர் யாரையும் கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவரே முழுமுதற் கடவுள். கிருஷ்ணர் யார்ட்டையும் ஆலோசனை கேட்க வேண்டியது இல்லை. ஆனாலும் என்ன சொல்ற உத்தவர், சுயமாக முடிவெடுக்கக்கூடிய போதுமான தகுதியுடையவராக தாங்கள் இருந்தும் குழப்பமடையாதவரான தாங்கள் குழப்பமடைந்தது போல என் முன்னர் கலந்து ஆலோசிக்கிறீங்க. உத்தவர்கிட்ட கன்சல்ட் பண்றாரு கிருஷ்ணா. ஒரு விஷயத்தையும் துவாரகையில கிருஷ்ணா ராஜசபையில உட்கார்ந்து இருப்பாரு. துவாரகையில உத்தவர் பக்கத்துல உட்காந்து உத்தவர்கிட்ட கேட்கிறாரு, உத்தவா இது கரெக்டா வருமா, இது பண்ணலாமா, ஓகேவா? ஆக்சுவலி இது கிருஷ்ணா பண்ண வேண்டியது இல்லை. பட் ஸ்டில் கிருஷ்ணா பண்றாரு. அதனால ஒரு குழப்பம். கிருஷ்ணருக்கு குழப்பம் வந்துருச்சே, உத்தவர் கேட்டதை தெளிவுபட்டார். நோ, கிருஷ்ணா உத்தவ ரெஸ்பெக்ட் பண்றாரு. உத்தவாட்ட இருந்து என்ன ரிசல்ட் வருதுன்னு பாக்குறாரு. உத்தவர் எப்படி திங்க் பண்றாருன்னு பாக்குறாரு. உத்தவருடைய பொசிஷன் ரெஸ்பெக்ட், மரியாதை நிமித்தமா கேட்கிறாரு. அதனால அவருக்கு குழப்பம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. சில நேரம் ஆன்மீக குரு கூட சீடர்கிட்ட கேட்பாரு, இது பண்ணலாமா அப்படின்னு. அதனால குருவுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை இல்லையா? சம்டைம் குரு cannot decide. அதனால குருக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. அதே போலதான் கிருஷ்ணா உத்தவர்கிட்ட கேட்கிறாருன்னா, உத்தவர் கிருஷ்ணாவுக்கு குழப்பம் ஆயிடுச்சு, உத்தவர் தான் சொன்னாரு, அதனால கிருஷ்ணரோட உத்தவர் உயர்ந்தவர்னு அர்த்தம் இல்லை.
ஒரு பக்தருக்கு அந்த பொசிஷன் பகவான் கொடுக்கிறார். பக்தர்களை பகவான் புகழ் பெறணும்னு நினைக்கிறார். அவர் எப்படி திங்க் பண்றாருன்னு பாக்குறாரு. சோ கிருஷ்ணாவுடைய திங்கிங்கும் கிருஷ்ணாவுடைய யோஜனையும் எண்ணங்களும் தூய பக்துடைய யோஜனை எண்ணங்களும் ஒண்ணுதான். அதை கிருஷ்ணா ப்ரூவ் பண்ணுவார். எப்படின்னா, ஒரு இன்சிடென்ட் நிறைய நடக்குது துவாரகையில. எல்லாமே கிருஷ்ணா உத்தவட்ட கன்சல்ட் பண்றாரு. ஒரு தடவை என்ன நடந்தது, ஒரு தடவை யுதிஷ்டிர மகாராஜா ஆரம்பிச்சிருக்காரு. அஸ்தினாபுரத்துல வந்திருக்காங்க. என்னது, இது மாதிரி எல்லாரும் யுதிஷ்டிர மகாராஜா ராஜஸ்வ யஜ்ஞம் பண்ண சொல்றாரு. யுதிஷ்டிர மகாராஜாவை ராஜஸ்வ யஜ்ஞம் பண்ண சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு, கிருஷ்ணாக்கு அனுமதி கேட்கிறாரு. பாத்தீங்களா, அவர் மனமோன போக்குல பண்ண இஸ் ஃபாலோயிங் அத்தாரிட்டி. அவர் என்ன பண்றாரு, கிருஷ்ணாட்ட கேட்கிறார், துவாரைக்கு அனுப்பிச்சு விடுறாரு. நீங்க போய் கேளுங்க, கிருஷ்ணா விரும்பினாதான் நான் பண்ணுவேன், இல்லை நான் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த புண்ணியங்களை சேர்த்துக்கணும் என்ன கிடையாது. யுதிஷ்டிர மகாராஜா தூய பக்தரா இருந்தனால அவருக்கு புண்ணியங்களை சேர்த்துக்கணும் என்ன இல்ல, கிருஷ்ணா விரும்பினா யாகம் பண்றது. இன்னொரு பக்கம் ஜராசந்தனால சிறைப்படுத்தப்பட்ட அரசர்கள் அவங்களுடைய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. ஜராசனோட அட்டுழியை தாங்க முடியல, நிறைய பேர் பிடிச்சி கைது பண்ணி வச்சிருக்காரு. இப்போ 2 மெசேஜ் வந்திருக்கு. கிருஷ்ணன் 2 பேர் நிக்கிறார். ஒருத்தர் ஜராசந்தனை அடக்கணும். மகத நாட்டு மன்னன் ஜராசந்தன் அகங்காரம் கொண்டு கர்வம் கொண்டு செயல்படுறாரு. அவரை தண்டிக்கணும், அவருக்கு மதம் பண்ணணும். இது கிருஷ்ணரால தான் முடியும். இது கிருஷ்ணரால தான் முடியும்னு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் கிருஷ்ணாவுடைய உதவி கேட்டு வந்திருக்காங்க. இப்ப கிருஷ்ணரே முடிவெடுக்கலாமே, கிருஷ்ணனே முடிவெடுக்கலாம். சோ கிருஷ்ணன் என்ன பண்ற, உத்தவர்கிட்ட கேட்கிறாரு, உத்தவ என்ன பண்ணலாம். உத்தவர் கம்பல பணிவா சொல்றாரு, கிருஷ்ணா இது ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணிடலாம். ஏன்னா யுதிஷ்டிர மகாராஜ் ராஜஸ்வீக பண்ணா உலகத்துல இருக்கிற எல்லா மன்னர்களையும் ஜெயிச்சிருக்கணும். சோ ஜராசந்தன் சண்டை போட்டுட்டோம், ஜராசந்தன் கொல்லட்டும். அப்ப என்னாச்சு, ஒரே கல்ல 2 பாகம். சோ யுதிஷ்டிர மகாராஜா ஜராசந்தனை கொண்டுருவாரு, அவர் ராஜஸ்வீகம் பண்ணுவாரு. அவ்வளவுதான். இதுதான் இன்டெலிஜென்ட். டிவோட்டி அப்படின்னா தக்ஷா, எக்ஸ்பர்ட். டிவோட்டியோட 26 குவாலிட்டியில ஒண்ணு எக்ஸ்பர்ட் தக்ஷா. வைஷ்ணவருடைய 26 குணங்கள்ல ஒண்ணு ஒரு தேர்ச்சி பெற்றவர் எல்லாத்திலையும். உத்தவர் பாருங்க எவ்வளவு இன்டெலிஜென்ட், 2 கம்பேர் பண்ணிட்டு. இந்த மாதிரி கிருஷ்ணா உத்தவரை கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இருந்தாலும் கிருஷ்ணா தன் பக்தனுக்கான அந்த புகழ் அவருக்கு கிடைக்கணும், மரியாதை அவருக்கு கிடைக்கணும். அப்ப கிருஷ்ணா என்ன விரும்புறாரு, கிருஷ்ணா தனக்கு புகழ் வரணும்னு விரும்பல, கிருஷ்ணா தனக்கு மரியாதை வரணும்னு விரும்பல. ஓ இந்த சபையில நான் போய் உத்தவர்கிட்ட கேட்டா நான் உத்தவரோட சின்னவன் ஆயிடுவேன் அப்படி இல்ல நினைக்கிறேன். பாருங்க, கிருஷ்ணரே உத்தவர்கிட்ட கேட்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கிருஷ்ணரே உத்தவர்கிட்ட கேட்டா ஓ பரவாயில்லையா, கிருஷ்ணா ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு. கிருஷ்ணா தன்னுடைய சக இடத்துல உட்கார்ந்து இருக்கிற சக நண்பனுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு காமிக்கிறார். அடுத்தது இங்க ரொம்ப அழகா பொருளுரையில புரோப்பா சொல்லியிருக்காரு. பகவானின் செயல்கள் எல்லாம் முரண்பாடு உள்ளவையாக காணப்பட்டாலும் வழக்கமான அவரது செயல்களில் எந்த முரண்பாடும் இல்லை. எனவே இத்தகைய செயல்களுக்கு விளக்கம் அளிக்க முயலாமல் இவற்றை உள்ளபடி காண்பது நல்லது. கிருஷ்ணனுடைய செயலுக்கு நாமளாத விளக்கம் கற்க கூடாது. அந்த ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, அதை அப்படியே ஏத்துக்கணும். என்ன கிருஷ்ணர் அப்படி பண்றாரு, என்ன இப்படி பண்றாரு, இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் பண்ணதுக்கு வாய்ப்பே தேவையே இல்லை. கிருஷ்ணர் எது பண்ணா நல்லதுக்குதான், முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம பண்ற தப்பு என்னன்னா, அடிக்கடி கிளாஸ்ல பேசிருக்கோம், நம்ம லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் நடக்குது, நம்ம வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா கிருஷ்ணருக்கு தெரியாம நடக்காது, கிருஷ்ணருக்கு தெரியாம நடக்காது, கிருஷ்ணனுடைய அனுமதி இல்லாம நடக்காது, கிருஷ்ணனுடைய அனுமதி இல்லாம நடக்காது, கிருஷ்ணனுடைய ஏற்பாடு இல்லாம நடக்காது, கிருஷ்ணனுடைய ஏற்பாடு இல்லாம நடக்காது, கிருஷ்ணருக்கு தெரியாம நடக்காது, கிருஷ்ணனுடைய அனுமதி இல்லாம நடக்காது. அதனால எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா மேபி கிருஷ்ணா இதுல இருந்து எனக்கு ஏதோ ஒரு பாடம் கற்பிக்கிறார். என் லைஃப்ல எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா ஓகே, இதுல இருந்து நான் கத்துக்கிறது என்ன, ஏன் கிருஷ்ணன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வரணும். ஏன்னா எல்லாமே கிருஷ்ணனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு.
எல்லாமே கிருஷ்ணாவுடைய மேற்பார்வையில இயங்குது. எல்லாமே கிருஷ்ணாவுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. எல்லாமே கிருஷ்ணாவுடைய மேற்பார்வையில இயங்குது. அப்ப நம்ம எந்த ஒரு நிகழ்வையும் கிருஷ்ணரோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். அதுதான் கிருஷ்ண கான்சியஸ் பர்சன். கிருஷ்ண உணர்வுள்ள நபர் எல்லாத்தையுமே கிருஷ்ணரோடு சம்பந்தப்படுத்தி பார்ப்பார். புகழ் வருதா, ஓகே, கிருஷ்ணா வந்து எனக்கு அகங்காரம் வருதான்னு பரிச்சை பண்றாரு. ஒரு பக்தனுக்கு கிருஷ்ணர் புகழ் கொடுக்கலாம். ஒரு பக்தனுக்கு கிருஷ்ணா புகழ் கொடுக்கலாம், மரியாதை கொடுக்கலாம், வசதி கொடுக்கலாம், பேர் கொடுக்கலாம், பதவி கொடுக்கலாம். எதுக்கு எதுக்கு கொடுக்கிறாரு? இந்த பக்தன் இதனால பயங்கரவான பரிச்சை பண்றாரு. யுதிஷ்ட மகாராஜுக்கு பேர், புகழ், பதவி எல்லாம் கிடைச்சது. மரியாதை, ராஜ மரியாதை, உலகத்துக்கே சக்கரவர்த்தி. யுதிஷ்ட மகாராஜா உலகத்துக்கே சக்கரவர்த்தி, பெயர், புகழ், பதவி எல்லாம் இருந்தது. ஆனா எப்படி இருந்தாரு? பணிவா இருந்தாரு, அடக்கமா இருந்தாரு, எல்லாத்தையும் கிருஷ்ணனுடைய சேவைக்காக பயன்படுத்தினாரு. எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க, ஒரு காலத்துல எல்லாத்தையும் இழந்தாங்க. கிருஷ்ணா திரும்பி மீட்டு கொடுத்தாரு. அது என்ன பண்ணாங்க? கர்வம் கொள்ளவே இல்லை, அந்த கிருஷ்ணனுடைய சேவைக்காக பயன்படுத்தினாங்க. எப்போ கிருஷ்ணா இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டாரோ அடுத்த செகண்ட் விட்டுட்டு போயிட்டார். அடுத்த செகண்ட் கிருஷ்ணா இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே பாண்டவர் எல்லாம் துறவரம் போன. ஓகே, கிருஷ்ணா போன என்ன, இந்த ராஜ்யம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கணும், நம்ம சண்டை போட்டு யுத்தத்துல போராடி ராஜ்யத்தை வாங்கியிருக்கோம். அதனால இதை விடக்கூடாது, இதை பிடிச்சிக்கணும், இதை விட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கல. ஓகே, கிருஷ்ணாவே போயிட்டாரு, எனக்கு இருக்கு இந்த ராஜ்யம், தூக்கிப்பட்டார். பரீட்சைத்தை வந்து உட்கார வச்சுட்டு அவர் போயிட்டார். சரி, ஒரு கிருஷ்ணா ஒரு பக்தனுக்கு அவமானத்தை கொடுக்கிறார். ஜெய ஜனா பல்தேஷ். சோ இப்போ கிருஷ்ணா ஒரு பக்தனுக்கு புகழ் கொடுக்கிறார். இப்ப இது பேசணும். இப்ப இதை பார்த்தோம். கிருஷ்ணா வந்து ஒரு பக்தனுக்கு புகழ், மரியாதை, பெயர், பதவி எல்லாம் கொடுத்தா என்ன பரிச்சை பண்றாரு? இவன் இதுல மயங்கிடுவானா, இவன் வந்து இதுக்கு அடிமை ஆயிடுவானா, ஒரு கர்வம் வந்துருமா? பரிச்சை. யுதிஷ்ட மகாராஜ் பரிச்சை, அம்பரீஷர், ஜனகர், எவ்வளவு ராஜ ரிஷிகள் எதனால கவரப்படவே இல்லை. ஜனகர், பாண்டவர்கள், அம்பரீஷர், பிரகலாதர், துருவர், பிரியவர்தர், ஆயிரக்கணக்கான பக்தர் இருக்காங்க பாவகத்துல. பெரும் செல்வந்தர், உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தவங்க. ஆனா துளி கூட கர்வம் இல்லாம அந்த கிருஷ்ணனுடைய சேவைக்காக பயன்படுத்த. சரி, இப்போ ஒரு பக்தனுக்கு அவமானம் வருது. ஒரு பக்தனுக்கு அவமானம், அவமரியாதை, துன்பம், பிரச்சனை எல்லாம் வருது. அப்ப அதை எப்படி பார்க்கணும்? அதை எப்படி எடுத்துக்கணும்? ஓ, இதுவும் கிருஷ்ணனுடைய கருணை. ஏன்னா இது மூலமா கிருஷ்ணனுக்கு பாடம் போட்டுறாரு. நான் வந்து இதெல்லாம் எப்படி எடுத்துக்கணும்? இந்த ஜட உலகத்துல இதெல்லாம் இருக்கும். ஜட உலகத்துல அவமானங்கள் ஏற்படும், அவமரியாதை இருக்கும், பொறாமை இருக்கும். என்ன நம்ம ஜட உலகத்துல இருக்கும் இல்லையா? ஜட உலகத்துல எல்லாம் இருக்குதா செய்யும், போட்டி, பொறாமை எல்லாம் இருக்குதா செய்யும். சோ நான் எப்படி எடுத்துக்கணும்? ஓகே, கிருஷ்ணா எனக்கு அறிவுறுத்துறாரு, இதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால நான் கிருஷ்ணாவுடைய சேவையை விட்டுறக்கூடாது. அதனால நான் வந்து கிளர்ச்சி அடையக்கூடாது. கிளர்ச்சி அடைறதுதான் ப்ராப்ளம். என்ன என்னன்னா அப்படியே வந்து டாலரேட் பண்ண முடியாம போயிடும். அப்படி டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. தாம் திதிக்ஷ பாரதா, பொறுத்துக் கொள்ள பழகிக்குவாயாக, சகித்துக் கொள்ள பழகிக்குவாயாக. கிருஷ்ணா திரும்ப திரும்ப சொல்றாரு, திரும்ப திரும்ப சொல்றாரு. யார் வந்து இரட்டிப்பு தன்மை விடுபட்டு இருப்பாங்க, யார் வந்து காம கோபத்திலிருந்து விடுபடுறாங்க, திரும்ப திரும்ப சொல்றாரு. காமேஷ குரோதேஷ காம குரோத முக்தானா ராகத்வேஷு முக்தேஷு, திரும்ப திரும்ப சொல்றாரு. அப்ப ஒரே விஷயத்தை கிருஷ்ணா திரும்ப திரும்ப சொல்றாருன்னா அதுதான் நமக்கான பரீட்சை இல்லையா? ஒரு ஸ்கூல்ல நாளைக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரே விஷயம் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. எல்லாம் நோட் பண்ணிக்கிங்க, இந்த கேள்வி எக்ஸாமுக்கு வரும், எல்லாம் ஒழுங்கா படிச்சீங்க, இந்த ஸ்லோகம், இந்த செய்யுள் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க, இந்த சம் வந்து எக்ஸாம்ல வரும். திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, கரெக்டா எக்ஸாம்ல வரும். அது கைட் புக் எல்லாம் இருக்கும். இந்த கைட் புக்ல இருக்கும் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். சின்ன வயசுல படிச்சிருக்கோம் இல்லையா? ஸ்கூல்ல வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுத்திருப்பாங்க. பாடப்புத்தகத்தில் இல்லாம அந்த பாடப்புத்தோடைய சப்ளிமெண்டரி மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு கோனார் தமிழ் வரைன்னு ஒண்ணு, இப்போ இருக்காது. கோனார் தமிழ் வரை இருக்கா தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. இங்க யாராவது டீச்சர் இருக்காங்களா இந்த சத்சங்கத்துல? கோனார் தமிழ் வரைன்னு ஒண்ணு இருக்கு.
அந்த கோனார் தமிழர் எப்படி இருக்கும்னா, தமிழ் புத்தகத்துல இருக்க முக்கியமான இதெல்லாம் அதுல விளக்கமெல்லாம் இருக்கும். கரெக்டா படிச்சா அதுக்கு வரும் அதுல எக்ஸாம். அந்த மாதிரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல போட்டிருப்போம். அப்ப என்ன ஆச்சு, அந்த தமிழ் பண்டிதன், அந்த தமிழ் அறிந்த பண்டிதன் இந்த பாடத்துக்கு இது முக்கியமா வரும்னு ஒரு புக் எழுதுறாரு. கரெக்டா அது மேட்சிங் ஆகுது. அதே மாதிரிதான் பக்குவமான பக்தர்களை பின்பற்றும் போது பக்குவமான பக்தர்கள் எந்த மாதிரி சூழ்நிலை எப்படி நடந்துக்கிறாங்க, அதான் நமக்கு பாடம். விதுரருக்கு அவமானம் வந்தது. இத்தனை நாளுக்கு முன்னாடி புகழ் வந்த பக்தர்ல பேசணும். அடுத்தது அவமானம் வந்த பக்தர். விதுரருக்கு அவமானம் வந்தது, விபீஷ்ணாவுக்கு அவமானம் வந்தது இல்லையா? சித்திரகேது சபிக்கப்பட்டார், இந்திரதமன ராஜா சபிக்கப்பட்டார், பரிஷித் மகாராஜ் சபிக்கப்பட்டார். எப்படி எடுத்துக்கிட்டார்? அதான் பாயிண்ட். கிருஷ்ணாவுடைய கருணையா எடுத்துக்கிட்டார். கிருஷ்ணாவுடைய கருணை. ஓகே ரைட், இதெல்லாம் நான் டிஸ்டர்ப் ஆக மாட்டேன், இதனால நான் டிஸ்டர்ப் ஆக மாட்டேன், என்னுடைய சேவை இன்னும் நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன், இனி நான் கிருஷ்ணரை நெருங்கணும், இனி நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும், இனியும் இதுக்காக எவ்வளவு அசௌகரியங்களும் ஏத்துக்க தயார். கிருஷ்ணருக்காக எவ்வளவு அசௌகரியத்தையும் அவமானத்தையும் கஷ்டங்களையும் ஏத்துக்க தயார். அதான் வசுதேவ தேவகி. வசுதேவ தேவகியும் நேற்று பேசணும், கிருஷ்ணருக்காக எவ்வளவு அசௌகரியங்களையும் அவமானங்களையும் ஏத்துக்க தயாரா இருக்கும் இல்லையா? அதனால இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. கிருஷ்ணர் கொடுக்கவும் செய்யலாம், கிருஷ்ணர் கொடுக்காமல் இருக்கலாம், புகழும் வரலாம், நிகழ்ச்சியும் வரலாம், மானவமானம் வரலாம், எல்லாம் வரும். ஏன்னா நான் இந்த ஜட உடல் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் சந்திச்சுட்டாரு. ஜட உடல் இருக்கிறது தந்தை விமுக்தாங்கிறார் கிருஷ்ணா. நீ என்னுடைய உலகத்துக்கு வருமா, தந்தை விமுக்தா, இரட்டிப்புல இருந்து விடுபடணுங்கிற. இரட்டிப்புல இருந்து விடுபடாம எப்படி கிருஷ்ணாண்ட போக முடியும்? இரட்டிப்பு தன்மை இருக்கு. இந்த இரட்டிப்பு தன்மை எங்க இருந்து? 2வது அத்தியாயத்திலிருந்து சொல்லிட்டு வர்றாரு. 15ஆம் அத்தியாயத்துல நீ இது விடலைன்னா நீ வரவே முடியாதுட்டு. 2ஆம் அத்தியாயத்துல இருந்து இரட்டிப்பு தன்மை சொல்லிட்டே வர்றாரு. சுக துக்கேசு சமசத்ருச்ச, திரும்ப 12ஆம் அத்தியாயத்துல சொல்றாரு, 4ஆம் அத்தியாயத்துல சொல்றாரு, திரும்ப 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 சொல்றாரு. 2ஆம் அத்தியாயத்துல இருந்து 18ஆம் அத்தியாயம் 15ஆம் அத்தியாயம் சொல்றாரு, இது விட்டேதான் ஆகணும்ட்டு. நீ என்கிட்ட வரணுமா, இதை விட்டுருட்டு. விட முடியலையே. ஏன் விட முடியல? ஏன் விட முடியல? பொறுத்துக்க முடியல. ஏன் பொறுத்துக்க முடியல? இல்ல இப்போ சீத உஷ்ணம் பொறுத்துக்கிட்டோம். ஏன் பொறுத்துக்கிட்டோம்? சீத உஷ்ணத்தை ஏன் இது இப்படிதான் பொறுத்துக்கிட்டோம் இல்லையா? ஓ, வெயில் இப்படிதாங்க இருக்கும், மழை இப்படிதான் இருக்கு, பொறுத்துக்கிட்டோமா? அதே மாதிரிதான் லைஃப்ல இது பொறுத்துக்கணும். கிருஷ்ணா சொல்றாரு, பொறுத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிற, சகிச்சுதான் ஆகணுங்கிற. தந்தை விமுக்தா சுகதுக்க சஞ்சய். ரிப்பீட்டடா சொல்றாரு, திரும்ப திரும்ப சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொன்னா நம்ம மனசுல ஆழமா பதியணும்னு அர்த்தம். ஒரு விஷயத்த கிருஷ்ணா திரும்ப திரும்ப சொல்றாரு அப்படின்னா அது நம்ம மனசுல ஆழமா பதியணும். அது ஆழமா பதிஞ்சு அதை நடைமுறையில செயல்படுத்தும் போதுதான் பரீட்சை பாஸ். மனசுல பதிய பதிய வைக்கணும், நடைமுறையில் செயல்படணும். இப்ப நான் படிக்கிறேன், சீதோஷ்ணன் அவர்களுடைய சுக துக்கத்தை பொறுத்துக்கணும் கிருஷ்ணர் சொல்றாரு, வாழ்க்கையில இன்ப துன்பம் வந்து பொறுத்துக்கணுங்கிறாரு. ஆனா வரும்போது கிளர்ச்சி அடைஞ்சு தப்பு இல்ல. ஒரு தடவை கிளர்ச்சி அடையலாம், திரும்ப முயற்சி பண்ணணும், திரும்பி வரும். எக்ஸாம் வந்துட்டே தான் இருக்கு, லைஃப் லாங் எக்ஸாம் இருந்துட்டே தான் இருக்கு, பரீட்சை இருந்துட்டே தான் இருக்கு. அப் டு எல்கேஜில இருந்து காலேஜ் போற வரைக்கும் பரீட்சை இருந்துட்டே தான் இருக்கு, குழந்தைகளும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி லைஃப் லாங் டெஸ்ட் இருக்கு. லைஃப் லாங் டெஸ்ட், லைஃப் லாங் லேர்னிங். எல் லைஃப் லாங் லேர்னிங். லெசன், லைஃப் லாங் லெசன் லேர்னிங். 4L ஆயிடுச்சு. லைஃப் லாங் லெசன் லேர்னிங். லிவ் 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 5L. இப்ப 5L.
நீங்க வாழணுமா? உங்க வாழ்க்கை பூரா நீங்க வாழ வேண்டுமானால் இந்த உலகத்துல வாழும் போது வாழ்க்கை பூரா பாடங்கள் இருக்கும். அந்த பாடத்தை படிச்சுட்டு தான் இருக்கும். லைஃப் லைஃப் வாழ்க்கை முழுவதும் லைஃப் லாங் லெசன் பாடம் கத்துக்கணும். என்ன கத்துக்கிட்டோம்? அதுக்கப்புறம் லீட் பண்ணணும். கத்துக்கிட்டத பாருங்க, இதான் லைஃப், இப்படிதான் இருக்கும். ப்ரோப்பா லீட் பண்ண லைஃப் லாங் லெசன் லேர்னிங் லீட். அது 6th இயர் லைஃப் லாங் லெசன் லேர்ன் லீட். லீட் பண்ணணும். எப்படி லீட் பண்ணுவோம்? எப்படி லீட் பண்றது, எப்படி வழி நடத்துறது? நமக்கு அனுபவம் வரும்போது வழி நடத்தும். இதான் ரியலைசேஷன். பாகவதம் ஃபுல்லா ரியலைசேஷன். பிரகலாதருடைய ரியலைசேஷன், பரிசித்மரோட ரியலைசேஷன், பீஷ்மோட ரியலைசேஷன், குந்திமாரோட ரியலைசேஷன், எல்லாம் அவனுடைய அனுபவம். வாழ்க்கையில படிச்சுட்டாங்க, கிருஷ்ணர் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த அனுபவத்தை ஷேர் பண்ற. இங்க பாகவத்துல பாக்குற எல்லா பக்தர்களும், பாகவத்தில் பாக்குற எல்லா பக்தர்களும் வாழ்க்கையை படிச்சாங்க. இதுக்கு பின்னாடி யாரை அடையணும், நம்முடைய குறிக்கோள் என்ன, அதை நோக்கி போகும்போது என்னென்ன கஷ்டங்கள் வரும், அதை எப்படி கடந்து போகணும், நம்ம இலக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க. கிருஷ்ணா லைஃப் லாங் கிருஷ்ணருக்காக பிரயாணம் பண்ணும்போது பரீட்சை வரும், மானவமானங்கள் வரும், வெற்றி தோல்வி வரும், எல்லாமே வரும். இதெல்லாம் கடந்து அந்த இடத்துக்கு போகணும். முயற்சி மட்டும் விட்டுறக்கூடாது. ஓ என்னடா இது பாதை ரொம்ப மோசமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, விட்டுறக்கூடாது. ஆக்சுவலி பாதை நல்லா தான் இருக்கு, நாம தான் மோசமா இருக்கு. இப்ப இந்த அரசாங்கத்துல சொல்ற மாதிரி, அரசாங்கத்துல எல்லாரும் ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் போடுங்க, ரோடு சரியில்லை. அதான் ஒருத்தர் கேட்டான், ஹெல்மெட் போட்டு நீங்க பாதை ரோடு எப்ப சரி பண்ண போறீங்க? நாங்க ஹெல்மெட் போட்டுக்கிறோம், ரோடு எப்ப சரி பண்ணுவீங்க? இப்ப நமக்கு எப்படின்னா, நமக்கு ரோடு நல்லா இருக்கு, ஹெல்மெட் சரியில்லை. புரிஞ்சுதா உங்களுக்கு? நம்ம பாதை கரெக்ட், ஆனா நம்ம மண்டை சரியில்லை. ஏன்னா இதுக்குள்ள நிறைய குழப்பங்கள், பிரச்சனைகள், தேவையில்லாத. இப்ப நம்மளுடைய ரோடு கிளியரா இருக்கு, கிளியரா ரோடு போட்டு கொடுத்துற ப்ரோபாத ரோடு கிளியரா போட்டு கொடுத்துட்டாரு. இப்ப என்னாச்சு? ஹெல்மெட் சரியில்லை. ஹெல்மெட் சரி, ஹெல்மெட் போடல. எப்படி ஹெல்மெட் போடணும்? கிருஷ்ணா கான்சியஸ், கிருஷ்ணருடைய கான்சியஸ்ல கிருஷ்ண உணர்வுல பார்க்கணும். ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகுது. ஏன் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகுது? ஏன் ஹெல்மெட் போடாம வந்தீங்க? அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் பக்தி பாதையில போகும்போது நான் கிருஷ்ண உணர்வுல பார்க்கலன்னு ஆக்சிடென்ட் ஆகுது. இங்கே ஆக்சிடென்ட் ஆகுது, இங்கே விபத்து வருது. ஒரு பக்தனுக்கு விபத்து ஏற்படுது. எப்படி விபத்து ஏற்படுது? உணர்வால விபத்து ஏற்படுது, இல்லையா? கிருஷ்ண கான்சியஸ் பர்சனுக்கு கான்சியஸ்லி இஸ் அஃபெக்டிங், இல்லையா? கிருஷ்ண உணர்வுல பாதிக்கப்படுறாரு. எப்படி கிருஷ்ண உணர்வுல பாதிக்கப்படுறாரு? கிருஷ்ண உணர்வுல பார்க்காதனால பாதிக்க. ஏன் உணர்வு பாதிக்கப்படுது? கிருஷ்ண உணர்வுல பார்க்கல, கிருஷ்ண உணர்வுல திங்க் பண்ணல. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஆன்மீக பாதையில வரக்கூடிய விபத்துகளை தடுக்கணும்னா நான் கிருஷ்ண கான்சியஸ்ல பார்க்கணும், கிருஷ்ண உணர்வுல பார்க்கணும், கிருஷ்ண உணர்வுல சிந்திக்கணும், கிருஷ்ண உணர்வுல கேட்கணும். ரொம்ப எழுதுறாரு கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். திரும்ப திரும்ப எழுதுறாரு கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண உணர்வு. நமக்குள்ள அந்த கிருஷ்ண உணர்வு இருக்கா? அந்த உணர்வுல பாக்குறோமா? அந்த உணர்வுல கேட்கிறோமா? அந்த உணர்வுல செயல்படுறோமா? அப்ப விபத்து வராது. விபத்து வந்தாலும் பாதிக்கப்படணும். ஆன்மீக பாதை முன்னேற்றத்துல கிருஷ்ண உணர்வுல உள்ள பக்தனுக்கு விபத்துகள் ஏற்படாது. உணர்வுல அப்படி உணர்வுல ஏற்பட்டாலும் அவர் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றிருப்பாரே ஆனால் அந்த உணர்வு அவரை காப்பாற்றும், பாதிக்கப்படாது. ரைட்? அடுத்தது, ஓ எம்பெருமானே, உங்களை பற்றி ஆத்ம ஞானத்தை அளிக்கக்கூடியதும் முன்பு பிரம்மதேவரால் நீங்க விளக்கியதுமான அந்த உன்னதமான ஞானத்தை நாங்கள் பெற தகுதியுடையவர் என்று நீங்கள் நினைத்தால் எங்களுக்கு விளக்கி அருள வேண்டும். இது அடுத்தது ஹம்பிள். ரொம்ப பணிவா பிரார்த்தனை பண்றாரு. நீங்க இந்த பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணீங்க இல்லையா, அதுக்கு அந்த உபதேசம் நாங்க தகுதி உள்ளவன் நினைச்சு எங்களுக்கு சொல்லுங்க. இப்படிதான் நம்ம குரு அணுகணும். இதுதான் அணுகணும். குரு மகாராஜ், நான் ரொம்ப கீழிலானவன், எனக்கு என்ன அறிவு ஒண்ணும் கிடையாது, உங்க கருணை தான் நம்பி இருக்கேன், தயவுசெய்து எப்படியா எனக்கு அறிவு கொடுங்க. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய
அநாஜன சலாகியா சுரும் மிலித்தம் தஸ்மை ஸ்ரீ குருவே. ஓ குருதேவா, என்னை நல்லா அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டேன். என்கிட்ட ஒரு நல்ல குணம் கிடையாது, ஒரு நல்ல குணம் கிடையாது. உங்க கருணையே நான் நம்பியிருக்கேன். சோ உத்தவா வந்து ரொம்ப ஹம்பிளா வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றாரு. நீங்க வந்து எனக்கு அந்த பிரம்மாவுக்கு சொன்ன அதே அறிவு எனக்கு கொடுங்க, அதுக்கு தகுதி உள்ளவன்னா எனக்கு கொடுங்க. இவ்வாறு இதயபூர்வமான எனது ஆசைகளை பரமபுருஷன் நான் வெளிப்படுத்தியதும் தாமரை கண்ணுடைய பகவான் தமது உன்னதமான நிலை பற்றி எனக்கு உபதேசித்தார். சோ பாருங்க, பணிவான சீடர், உன்னதமான ஆச்சாரியர். கிருஷ்ணா வந்து கீதாச்சாரியர், புத்தவர் வந்து பணிவான சீடர். எப்படி கிருஷ்ணா வந்து அர்ஜுனுக்கு வந்து பகவத்கீதை சொன்னாரோ, அது மாதிரி கிருஷ்ணா உத்தவருக்கு உத்தவகீதை சொன்னார். அவரும் நண்பர், இவரும் நண்பர். அப்போ கிருஷ்ண தத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சயவாய மயா தேக்தா யோக புரோக்த புராதனா பக்தோசி மே ரகா சகா சேதி ரகசியம் வேறு உத்தம். பகவானை பக்தனும் நண்பனும் ஆகாம பகவானை பற்றிய விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்க முடியாது. தகுதி என்னது? நான் பக்தன் ஆகணும். பக்தன் ஆனாதான் கிருஷ்ணரை பற்றிய தத்துவம் எனக்கு புரியும். பக்தன் ஆகிறது எப்படி? முதல்ல நல்ல சீடன் ஆகணும். நல்ல சீடன் தான் நல்ல டிவோட், நல்ல பக்தன் ஆக முடியும். அப்போ ஒரு ஆன்மீக குரு அணுகி, ஒரு தூய பக்தர் அணுகி, அவருக்கு சேவை பண்ணி, அவர்கிட்ட நல்ல சீடனா இருந்தா அவர் நம்ம நல்ல பக்தனாக்கிடுவார், தூய பக்தராக்கிடுவார். அதுக்கப்புறம் பகவானுடைய நாம ரூப குணாதிசயம் அனைத்து நமக்கு தானா வெளிப்படும். அதுல ஒரு கஷ்டம் கிடையாது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய்.